நீங்க பயண விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி வரை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத். சென்னையில இருந்து ஹைதராபாத் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். நைட்டு கிளம்பணும்னு பாத்தீங்கன்னா காலையில போய் இறங்கிடலாம். ஆனா ஹைதராபாத்தை சுத்தி பார்க்கறதுக்கு மினிமம் 11 ரூபாயில இருந்து 20, 22 அப்படின்னு நிறைய டூர் பேக்கேஜஸ் இருக்கு. மிரண்டுட்டேன், என்னடா இவ்வளவு கேக்குறீங்க அப்படின்னு. வெறும் 8 ரூபாயில ஹைதராபாத்தை சூப்பரா சுத்தி பார்க்கலாம். எப்படின்னு சொல்றேன். சென்னையில இருந்து ஹைதராபாத் போறதுக்கு ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கலாம். சார்மினார் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்கு. ஈவினிங் 6:20க்கு எடுப்பாங்க. காலையில் டான் ஹைதராபாத் கொண்டு விட்டுருவாங்க. ஸ்லீப்பர் சீட் ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 450 ரூபா தான். அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா 900 தான் வரும். ஒன்ஸ் நம்ம ஹைதராபாத் ரீச் பண்ணிட்டோம்னா ரயில்வே ஸ்டேஷன்லயே நிறைய வெயிட்டிங் ரூம் இருக்கு. சோ அங்கேயே நம்ம ப்ரெஸ் அப் பண்ணிடலாம். ப்ரெஷ் அப் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஹைதராபாத் ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு பைக் ஒன்று வேணும். அப்பதான் வந்து சந்து புந்தெல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம், நல்லாவும் இருக்கும். ஹைதராபாத்ல ரெண்டல் பைக் பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. அந்த டீட்டெயில் நான் ஷேர் பண்றேன். 3 நாள் எடுத்துக்கோங்க, 1500 ரூபாய் வரும். இந்த பயணத்துல நம்ம ஃபர்ஸ்டா எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா பிர்லா மந்திர். உசைனி சாகர் ஏரிக்கு பக்கத்துல இருக்க ஒரு குன்று மேல வெள்ளை சலவை கற்களால் கட்டப்பட்ட ஒரு வெங்கடாச்சலபதி கோவிலுங்க. இந்த கோவில் மேல இருந்து இந்த சிட்டியோட வியூவே பார்க்கலாம், அவ்வளவு அருமையா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் போக முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் போங்க. முடிஞ்சா சன்ரைஸோட சேர்ந்து இந்த சிட்டி வியூ பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். அடுத்த பிளேஸ் சொர்ணகிரி. ஹைதராபாத் வராங்க நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு போறதே கிடையாதுங்க. ஹைதராபாத்ல இருந்து இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா 49 கிலோமீட்டர் இருக்கும். நம்மகிட்ட தான் பைக் இருக்கு, ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம அந்த டெம்பிளுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்படி சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா மதியம் ஆயிரும். மறுபடியும் ரிட்டர்ன் நீங்க ஹைதராபாத் வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேல ஹைதராபாத்ல வந்து என்டிஆர் கார்டன்ஸ் ஒன்று இருக்குது. என்டிஆர் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய நினைவா கட்டப்பட்ட ஒரு கார்டன். உள்ளேக்கே அவருடைய சமாதி இருக்குதுங்க. 39 ஏக்கருங்க இந்த கார்டனு. ஒன்ஸ் இந்த பார்க்க ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம்னா பக்கத்திலே லும்பினி பார்க் நெக்லஸ் ரோடு அப்படிங்கிற பிளேஸ் இருக்குதுங்க. அதையும் வந்து நடந்தே சுத்தி பார்த்துடலாம், ஏன்னா அவ்வளவு பக்கம் தான். சோ இந்த 3 பிளேஸ் சுத்தி பார்த்துட்டீங்கன்னா ஒரு 5:30க்கு மேல அந்த லும்பினி பார்க் பக்கத்திலே வந்து ஒரு புத்தா சிலை ஒன்று இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா போட்டிங் போலாம். சோ அதையும் ட்ரை பண்ணிடுங்க, மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். சோ இது எல்லாத்தையும் முடிச்சோம்னா நைட் ஆயிரும். நைட் ஒரு டின்னரை போட்டுட்டு ஒரு 8 மணிக்கு மேல ஹுசர் சாகர் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க. அதாவது இந்த லும்பினி பார்க் இந்த நெக்லஸ் ரோடு இருக்கு பாத்தீங்களா, இது பக்கத்திலே தான். இந்த ஏரியால ஒரு நைட் வாக் பண்ணீங்கன்னா புத்தா சிலை பார்த்தோம்ல, இந்த புத்தா சிலையிலாம் அப்படி லைட் எல்லாம் போட்டு அப்படி மின்ன விட்டுருப்பானுங்க. சோ அதை பார்த்துக்கிட்டே இந்த ஏரியால ஒரு நைட் வாக் போலாம், செம்மையா இருக்கும். ரூம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு வந்து 800 ரூபாய்க்கே ரூம் இருக்குது. நான் உங்களுக்கு டீட்டெயில் காமிக்கிறேன். சோ 2 நாள் எடுத்துக்கோங்க, 1600 ரூபாய் வரும். சோ அன்னைக்கு நைட் ரூம்ல தங்கிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ராமோஜி பிலிம் சிட்டி போயிடலாம். ஹைதராபாத்ல இருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தாங்க. ராமோஜி பிலிம் சிட்டி சுத்தி பாக்குறதுக்கே கண்டிப்பா ஒரு நாள் ஆயிரும். சோ ஒரு நாள் ஃபுல்லா இங்க சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் நைட் வந்து ஹைதராபாத் திரும்பி ரிட்டர்ன் வந்தீங்கன்னா நம்மளோட ரூம்ல தங்கிக்கலாம். 3வது நாள் காலையில எந்திரிச்ச உடனே எங்க போலாம் பாத்தீங்கன்னா கொல்கண்டா கோட்டை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க. இங்கதான் ஃபர்ஸ்டா வைரங்கள் கண்டுபிடிச்சாங்களாம். ராணி ருத்ரமாதேவி அப்படிங்கிற ஒருத்தவங்களோட ஆட்சி காலத்துல இது கட்டப்பட்டது. 1001 படத்துல பாத்திருப்போம்ல, ஒரு சிதைந்த ஒரு நகரம், சோழர் நகரம் அப்படின்னு ஒண்ணு காமிச்சிருப்பாங்கல்ல. அதே மாதிரி சிதைந்த ஒரு நகரங்க வேற லெவலா இருக்கும். இங்க விசிட் பண்ணிக்கலாம். இந்த கோட்டையை சுத்தி பாக்குறதுக்கே கண்டிப்பா 2ல இருந்து 3 மணி நேரமாச்சும் ஆகும். சோ இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா சவுமஹல்லா அப்படிங்கிற ஒரு பேலஸ் ஒன்று இருக்குங்க. ரீல்ஸ் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேலஸ்ங்க. உள்ளே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல யூஸ் பண்ண விண்டேஜ் கார்லாம் நிறைய வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். சோ இங்கேயும் விசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா லேட் பசார்னு ஒன்று இருக்குதுங்க. நம்ம கையில வளையல் போடுறோம் பாத்தீங்களா, அந்த வளையலுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு சந்தை. சோ அங்க விசிட் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா சார்மினார் இருக்கு, சிம்பிள் ஆஃப் ஹைதராபாத்னு சொல்றாங்களா, அதான் சார்மினார். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா மக்கா மசீத் இருக்குதுங்க. இந்த 2 மசூதியும் பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரீட்ல சுத்துறதுக்கே வந்து சூப்பரா இருக்கும். சோ இது எல்லாத்தையும் சுத்தி பாக்குறதுக்கு அன்னைக்கு ஈவினிங் ஆயிருங்க. நம்ம வாங்கின ரெண்டல் பைக்கை திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா நம்ம வந்து சார்மினார் ட்ரெயின் வந்து ஈவினிங் 6 மணிக்கு கிளம்புறதுக்கு டான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல ஏறி உட்காந்தீங்கன்னா திரும்ப நம்ம சென்னை வந்துடலாம். டோட்டல் அந்த பயணத்துல நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்கு 900, ரூமுக்கு பாத்தீங்கன்னா 1600 ரூபாய், பைக் ரெண்டல் பாத்தீங்கன்னா 1500 ரூபாய், ராமோஜி பிலிம் சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்ட்ரி பாத்தீங்கன்னா 1500 ரூபாய், பெட்ரோலுக்கு ஒரு 500 ரூபாய், சாப்பாட்டுக்கு ஒரு 1000 ரூபாய், போட்டிங் அப்புறம் எக்ஸஸ் ஏதாச்சும் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய். இப்போ டோட்டலா கனெக்ட் பண்ணோம்னா வெறும் 8000 தாங்க வருது. ஹைதராபாத்தை வெறும் 8000த்துல முடிச்சிடலாம். புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் டைம் ஹைதராபாத் போனீங்கன்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க.